ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. பக்திவிஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சைவமும் வைணவமும் இணைந்த புண்ணிய பூமியில் சித்தர்களின் திருவிளையாடல்கள் என்றும் வியப்பை அளிப்பவை. இன்று நாம் சிவபெருமானின் அருள் பெற்ற சட்டைமுனி சித்தருக்காக ஸ்ரீரங்கம் ரங்கநாதப் பெருமாள் நிகழ்த்திய ஒரு உன்னதமான ஆபரண திருவிளையாடலை தான் காணவிருக்கிறோம். வாருங்கள், பக்தி பெருக்கில் மூழ்குவோம். கைலாயமலையில் தேவரிஷி நாரதருக்கும் அகிலாண்டேஸ்வரி பார்வதி தேவிக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் நிகழ்ந்தது. பார்வதி தாயே, சட்டைமுனி சித்தருக்காக மகேஸ்வரர் வழக்கு தீர்த்த வரலாற்றை கேட்டு வியந்து போனேன். இப்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அந்த சித்தருக்கு தன் ஆபரணங்களை கொடுத்த திருவிளையாடலை அறிய என் மனம் ஆவலாக இருக்கிறது தாயே. சைவமும் வைணவமும் அந்த மகானுக்காக இணைந்தது காணப்பேரானந்தம் கொள்கிறேன் என்றார் நாரதர். புன்னகைத்த தேவி, நாரதரே, பாரத பூமி சைவமும் வைணவமும் தழைத்தோங்கிய புண்ணிய பூமி. இவை இரண்டையும் தன் இரு கண்களாக போற்றி வளர்த்த பெருமைஸ்தர்களையே சாரும். கேளும் அந்த வரலாற்றை என சொல்லத் தொடங்கினார். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்ட சட்டைமுனி சித்தர் ஒருமுறை அரங்கனை தரிசிக்க விரும்பினார். கைலாய மலையிலிருந்து புறப்பட்டு நீண்ட பயணம் மேற்கொண்டு காவிரி திருநதியான ஸ்ரீரங்கத்தை வந்தடைந்தார். ஆனால் விதியின் விளையாட்டு, அவர் கோயிலை வந்தடைய தாமதமாகிவிட்டது. அன்றைய தினத்திற்கான பூஜைகள் அனைத்தும் முடிந்து அர்ச்சகர்கள் நடை சாத்திவிட்டு சென்றிருந்தனர். கோயில் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதைக் கண்ட சட்டைமுனி ஏமாற்றமும் மிலா அளவா துயரமும் அடைந்தார். கையிலையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்தும் என் ரங்கநாதனை தரிசிக்க முடியவில்லையே என ஏங்கினார். உடல் சோர்ந்தாலும் உள்ளம் சோராத சட்டைமுனி தன் இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி ரங்கநாதா, ரங்கநாதா என உருகி வேண்டினார். அப்போதுதான் அந்த அற்புதம் நடந்தது. யாரும் பூட்டாத கதவுகள் தாமாகவே திர் என திறந்தன. அணைந்திருந்த தீபங்கள் பிரகாசமாக எரிந்தன. மேளதாளங்கள் முழங்கின. பூஜை மணிகள் ஒலித்தன. இரவு பூஜையில் சாத்தப்பட்ட வாசனை மாலைகளுடனும் ஜொலிக்கும் திருவாபரணங்களுடனும் மூலவர் ரங்கநாதர் கோயிலின் வாசலிலேயே சட்டைமுனிக்கு காட்சியளித்தார். அந்த திவ்ய தரிசனத்தை கண்ட சட்டைமுனி மெய்சிலிர்த்தார். ஆஹா, அரங்கனே என கதறியபடி அப்படியே பெருமாளின் காலடியில் விழுந்து பேரானந்தத்தில் மயக்கமுற்றார். நடுநிசியில் திடீரென கோயிலில் மேளதாளம் முழங்கியதையும் மணிகள் ஒலித்ததையும் கேட்ட அக்கம் பக்கத்தினர் பரபரப்புடன் கோயில் முன் கூடினர். அங்கே பூட்டிய கோயில் கதவுகள் திறந்து கிடக்க வாசலில் சட்டைமுனி மயங்கிக் கிடப்பதையும் கண்டனர். அதிர்ச்சியாக அவர் கைகளில் ரங்கநாதர் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் இருந்தன. யார் இவன்? இந்த நேரத்தில் ஆபரணங்களுடன் கிடக்கிறான். நிச்சயம் இவன் திருடனாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்த மக்கள் சட்டைமுனியை எழுப்பி அடிக்கத் தொடங்கினர். ஆனால் சட்டைமுனியோ அடி வாங்கியும் பதில் சொல்லவில்லை. கண்களை மூடியபடி ரங்கநாதா, ரங்கநாதா என ஜபித்துக் கொண்டே இருந்தார். கோபமடைந்த மக்கள் அவரை அங்கிருந்த ஒரு தூணில் கட்டி வைத்தனர். தகவல் அறிந்து மன்னர் அங்கே விரைந்து வந்தார். தூணில் கட்டப்பட்டிருந்த சித்தரை பார்த்து சினத்துடன் கேட்டார். ஏய், யாரப்பா நீ? கை கால் நன்றாகத்தானே இருக்கிறது. உழைத்து பிழைப்பதை விட்டுவிட்டு இப்படி திருட்டு புத்தியுடன் சாமி நகைகளை திருடவா வந்தாய் எனக் கேட்டார். சட்டைமுனி நிதானமாக பதிலளித்தார். மன்னா, நான் திருடன் அல்ல. பெருமாளை தரிசிக்க வந்த கைலைவாசி. கோயில் கதவு பூட்டியிருந்ததால் வாசலில் நின்று மனமுருகி வேண்டினேன். கதவுகள் தானாக திறந்தன. பெருமாள் எனக்கு தரிசனம் தந்தார். அந்த ஆனந்தத்தில் மயங்கி விழுந்தேன். பெருமாளின் ஆபரணங்கள் எப்படி என் கைக்கு வந்தன என்பது அந்த ரங்கநாதனுக்கே வெளிச்சம் என்றார். மன்னன் அதை நம்பவில்லை. ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இந்த ரங்கநாதரை வணங்குகிறோம். எங்களுக்கு காட்சியளிக்காத பெருமாள் ஒரு திருடனுக்காகவா காட்சியளிப்பார்? என்னே ஒரு பொய். சரி, நீ சொல்வது உண்மையானால் எங்கே? மீண்டும் அவரை உனக்கு காட்சியளிக்கச் சொல், பார்ப்போம் எனச் சவால் விட்டார் மன்னர். காவலர்களை அழைத்து கோயில் கதவை மீண்டும் பூட்டச் சொன்னார் மன்னர். மக்கள் சூழ்ந்து நிற்க சட்டைமுனியை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார். விபரீதத்தை உணர்ந்த சட்டைமுனி வருந்தினார். என் அரங்கன் நிகழ்த்திய அற்புதத்தை இந்த உலகம் திருட்டு என்கிறதே என கண்ணீர் மல்கினார்.
மீண்டும் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி, ரங்கநாதா, இது என்ன சோதனை? உன் பக்தனை திருடன் என உலகம் பழிப்பதை பொறுப்பாயோ என உருகி வேண்டினார். அப்போது மீண்டும் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. வானதிர முரசு முழங்கியது. கோயில் மணிகள் தானாக ஒலித்தன. பூட்டிய கதவுகள் படார் எனத் திறந்தன. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே கருவறையில் இருந்த ரங்கநாதரின் ஆபரணங்கள் அனைத்தும் காற்றில் பறந்து வந்து தூணில் கட்டப்பட்டிருந்த சட்டை முனியின் கைகளில் வந்து சேர்ந்தன. இந்த மகா அற்புதத்தைக் கண்ட மன்னரும் மக்களும் மெய்ச்சிலிர்த்துப் போயினர். அப்படியே சித்தர் காலில் விழுந்து, மகானே, எங்களை மன்னித்தருளுங்கள், உங்களின் மகிமை அறியாது தப்பிதம் செய்துவிட்டோம் என கதறினர். அனைவரின் முன்னிலையிலும் சட்டை முனி சித்தர் ஒரு பிரகாசமான ஜோதி வடிவாக மாறி ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடன் இரண்டரக் கலந்தார். ஸ்ரீரங்கத்தில் இன்றும் ரங்கநாதரை வணங்கிய நிலையிலேயே சட்டை முனி சித்தர் அருள் புரிகிறார் என்பது ஐதீகம். பக்தர்கள் சிவன் கோயிலை தரிசித்த பின் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசிப்பது சட்டை முனி சித்தரின் வரலாற்றையும் சைவ வைணவ ஒற்றுமையையும் உலகிற்கு பறைசாற்றுகிறது. கதையை கேட்ட நாரதர், மகேஸ்வரா, எல்லாம் தங்களின் திருவிளையாடலே. சட்டை முனி சித்தர் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, மருத்துவத்திலும் சிறந்தவர். அவர் மருத்துவ நூல்கள் எழுதாவிட்டால் இன்று மருத்துவம் இவ்வளவு தழைத்தோங்கி இருக்காது என போற்றினார். சித்தர்களும் இறைவனும் நிகழ்த்தும் ஆடல்கள் என்றும் நம்மை நல்வழிப்படுத்தும். சட்டைமுனி சித்தரின் இந்த பக்தி வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது போன்ற மேலும் பல ஆன்மீக கதைகளை அறிய மறக்காமல் பக்தி விஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்ததொரு தெய்வீக வரலாற்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.